இந்தியாவில் 25 கோடி பேரை வறுமையில் இருந்து மீட்டு உள்ளதாக ஐநா சபையில் பிரதமர் மோடி உரை. நிலையான வளர்ச்சியை வெற்றிகரமாக உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்து உள்ளதாகவும் பெருமிதம். தமிழகத்தில் ஃபோர்டு தொழிற்சாலை செயல்படுவதற்கான இசைவு ஆணை புதுப்பிப்பு. நிறுவனத்தின் மனுவை பரிசீலனை செய்து அனுமதி வழங்கியது மாசு கட்டுப்பாட்டு வாரியம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக கனமழை. வேலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் கொட்டி தீர்த்தது. சென்னையில் நள்ளிரவில் பெய்த மழையால் அதிகபட்சமாக மணலியில் 14.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அம்பத்தூரில் 8.2 சென்டிமீட்டரும், மதுரவாயல், திருநின்றவூர் பகுதிகளில் 8 சென்டிமீட்டரும் மழை பதிவு. டிட்டோஜாக் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10ஆம் தேதி விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் ஒருநாள் சம்பளம் பிடிக்கப்படும். அன்றைய தினம் சுமார் 30.5% ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராத நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அதிரடி நடவடிக்கை. தேனி சின்னமன்னூரில் அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கனி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. போலி மருத்துவச் சான்றிதழ் வழங்கிய விவகாரத்தில் இந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பையா பாண்டியன் கைது. சிதம்பரம் அருகே போலி சான்றிதழ்கள் கண்டெடுத்த வழக்கில் ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் போலீசார் அதிரடி நடவடிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதத்தில் குட்கா கவர் இருந்ததாக பக்தர் ஒருவர் வெளியிட்ட வீடியோவால் சர்ச்சை. திருப்பதியில் புகையிலை பொருட்களுக்கு தடை இருக்கும் சூழலில் குட்கா கவர் எப்படி வந்தது என போலீசார் விசாரணை. நாட்டிலேயே முதல் முறையாக கேரளாவில் 1B வகை குரங்கம்மை பாதிப்பு உறுதி. கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு தீவிர சிகிச்சை. மகாராஷ்டிராவில் பள்ளி சிறுமிகள் 2 பாலியல் துன்புறுத்தல் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் துப்பாக்கிச் சூட்டில் பலி. விசாரணைக்காக அழைத்துச் சென்றபோது போலீசாரின் துப்பாக்கியை பறித்துச் சுட்டதால் தற்காப்புக்காக சுட்டதாக காவல்துறையினர் விளக்கம். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தீவிர தாக்குதல். போர் விமானங்கள் மூலம் குண்டுமழை பொழிந்ததில் 492 பேர் உயிரிழந்த நிலையில் 1500 பேர் படுகாயம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவது இதுவே கடைசி முறை. ஒருவேளை தற்போது நடைபெறும் தேர்தலில் தோல்வியடைந்தால் மீண்டும் நான் போட்டியிட மாட்டேன் என ட்ரம்ப் திட்டவட்டம். ஜப்பான் நாட்டின் தொலைதூர தீவான இசு தீவுகளுக்கு அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற வைஷாலி, பிரக்ஞானந்தா ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு. சென்னை விமான நிலையத்தில் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற குடும்பத்தினர். உலகளவில் செயற்கை நுண்ணறிவு கல்வியை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் கூகுள் நிறுவனம். ஐநா மாநாட்டில் கூகுள் CEO சுந்தர் பிச்சை அறிவிப்பு.